ரீல்ஸ் 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 இந்த வார்த்தையை நம்ம எப்படி ஒரு நாள்ல ஒரு வாட்டியாவது நம்ம வாழ்க்கையில கேட்டுடுறோம் இப்பத்தி டைம்ல. ரீல்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் நார்மலா இருந்துச்சு, இப்போ ரொம்ப ரொம்ப நார்மலா எங்க பார்த்தாலும் ரீல்ஸாவே இருக்கு. பஸ்ல போகும்போது ரீல்ஸ், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது ரீல்ஸ், பசிச்சா ரீல்ஸ், பசிக்கலாம் ரீல்ஸ், தூக்கம் வந்தா ரீல்ஸ், தூக்கம் வரலனா ரீல்ஸ், சாப்பிடும் போது ரீல்ஸ், சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் ரீல்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல போர் அடிக்குதுன்னா ரீல்ஸ். இப்போ நீங்க பாக்குற இந்த வீடியோல ஒரு பொண்ணு சிக்னல் நின்று இருக்க காருக்குள்ள ஒரு சீட்டை எடுத்து போட்டுறா. சீட்டை போட்டதும் இல்லாம அதுல என் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுன்னு சொல்றா. அந்த பையன் வீட்டுக்கு போயிட்ட அப்புறமா அந்த நம்பரை பார்த்து கால் பண்றான். சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் கூட கூச்சப்படாம சொல்றா, நீங்க பாக்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க, அதனால தான் நான் நம்பர் கொடுத்தேன்னு சொல்றா. காருக்குள்ள உங்க பக்கத்துல இருந்தது உங்க பொண்டாட்டி தானேன்னு கேக்குறா. அதுக்கு அந்த பையன் சொல்றான், இல்ல அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணுக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு பொண்ணு யாருன்னு சொன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இவனோட பொண்டாட்டி தான். ஏன்னா இவளோட ஃப்ரெண்டு தான் இவோ. மேடம் இது ஆக்ஷன் மேடம். ஐபோன் 15 தூக்கி ஒருத்த பிரெட்டுக்குள்ள விக்கிறான். அந்த கடைக்கு வந்த பொண்ணு அதை பாத்துடுறா. இந்த ஆளு கிட்ட இருந்து இந்த பிரெட் பாக்கெட் எப்படியாவது ஆட்டைய போடணும்னு பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்றா. ஆனா அந்த கடைக்காரன் பார்த்தா அந்த கடையில வேலை செய்யற ஒரு பையன் கிட்ட இந்த பிரெட்டை எடுத்துன்னு போய் என் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட கொடுத்துருன்னு சொல்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எதுவுமே தெரியாத மாதிரி அந்த கடைக்குள்ள வரா. இந்த பிரெட் எவ்வளவு வேலைன்னு கேக்குறா. அதுக்கு அந்த சின்ன பையன் 40 ரூபான்னு சொல்றான். இவ டக்குன்னு 40 ரூபாவை எடுத்து கொடுத்துட்டு அந்த பிரெட்டை ஆட்டைய போட்டுடலான்னு பாக்குறா. ஆனா அந்த பையன் முடியாதுன்னு சொல்லிடுறான். இந்த பிரெட் வேணா, உங்களுக்கு நான் வேற பிரெட் அப்படின்னு சொல்றான். நான் உனக்கு 40 ரூபாய் தரப்போறது இல்ல, 4000 ரூபாய் தரப்போறேன், இப்பவாது அந்த பிரெட் எனக்கு கொடுன்னு சொல்றா. அதுக்கப்புறமும் அந்த பையன் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அந்த பிரெட்டை கொடுத்துருப்பதான் இந்த கதையில ட்விஸ்டே. ஏமாந்து போனது அந்த பையன் இல்ல, அந்த பொண்ணு தான். ஏன்னா அங்க வச்சது வெறும் காலி பாக்ஸ் மட்டும்தான். ஒரு பொண்ணு வேலை முடிஞ்சோடனே வீட்டுக்கு வரா. அந்த நேரத்துல அவங்க வீட்டுக்கு யாரோ புதுசா வந்திருக்கிறத அவ பாக்குறா. சோகம் என்னன்னா அவளுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இதுனிக்கும் அவங்க வீட்டுல அவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அப்படி இருக்கல இவ பதறி போய் ஓடி போய் அந்த கதவை தட்டி, இந்த செருப்பு கண்டிப்பா அவன் புருஷனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு கதவை தட்டின உடனே அந்த புருஷனுக்கு பயம் வந்துடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அந்த பொண்ணை கீழே படுக்க சொல்றான். படுக்க சொன்ன உடனே அவன் பொண்டாட்டி உள்ள வந்து பாக்குறா. எங்க அந்த ஓடுகாலி, நான் இப்ப அவளை பார்த்தாவணும்னு கேக்குறா. இங்க எந்த ஒரு பொண்ணும் இல்ல, நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்றான். கடைசியில அந்த பொண்ணு அவ கையில இருக்கிற சில்பர் எடுத்து காட்டுறா. அப்புறமா இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லூசுத்தனமான வீடியோ பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் நல்லா புத்திசாலித்தனமா யோசிச்சு, நேத்து ஒரு சேல்ஸ்மேன் என் வீட்டுக்கு வந்திருந்தான், அவன் தான் இந்த செருப்பை வித்தான், உனக்காக தான் வாங்கி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டான். 2 பேரும் சேர்ந்து அந்த பால் அண்டாவை திண்டா பாக்குறாங்க. மாட்டோட ஓனர் செண்பகத்துக்கு தண்ணி காட்டிட்டு இருந்தப்ப அந்த 2 திருடங்க கயிறுக்கு கொக்கைய மாட்டி கீழே இறக்கி அந்த பால் குண்டாவை மேல எடுத்து அதுல இருக்க பால் அண்டால இருந்து குண்டாவுக்கு மாத்திக்கிறானுங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில வெறும் குண்டாவை கீழே வச்சிடறானுங்க. கடைசி என்ன நடந்துச்சுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு கிரிஞ்சு வீடியோங்க, அதனால போர் அடிச்சுச்சுன்னா நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. கடைசி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பால் வியாபாரி பால்காரன் கிட்ட வந்து பால் வாங்க வரான். அந்த நேரம் பார்த்து ஒரு குண்டால பால் காலி ஆயிடுது. இதை பார்த்தா அந்த பால் வியாபாரி உங்ககிட்ட பல வருஷமா பால் வாங்கிட்டு இருக்கான், அப்ப பல இருந்துச்சு, இப்ப பால் தரலனா பல்லானது ஆச்சுன்னு சொல்லிடுறான். இதை கேட்டா அந்த 2 பரதேசிகளும் பால் வாங்க பால் வியாபாரி கிட்ட போய் என்கிட்ட பலன்னு பால் இருக்கு, இனிமேல் என்கிட்ட பால் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுறான். இதை பார்த்த உடனே அந்த பால்காரனுக்கு சரி விடு பாலா போச்சுன்னு நினைக்கிறதுக்குள்ள அவனோட பால் மோதிரம் காணாம போயிடுது. இங்க இவங்க 2 பரதேசிகளும் பால் ஊத்தி பணக்காரன் ஆகலான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த பால் வியாபாரி அந்த பால்காரன் கிட்டே வர சொல்றான். அப்புறம் பார்த்தா இவனோட பால் மோதிரம் அந்த பால் பாத்திரத்தை விழுந்திருக்கு.